Hi dear friends, welcome to Family Life Clubs channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்மளோட weight loss challenge ஸ்டார்ட் பண்ணி day 6 எனக்கு சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களோட வொர்க் அவுட் அண்ட் டயட்ல கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. தயவு செய்து உங்களோட வொர்க் அவுட் அண்ட் டயட்டை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் எண்ட் ஆஃப் தி டே சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட்டை பார்க்க முடியும். இந்த வீடியோல வளவளன்னு பேச மாட்டேன். ஏன்னா பிள்ளையை கிளப்பிக்கிட்டே ஒர்க் அவுட் பண்றேன். வேற வழி இல்லை. எவ்வளவு சீக்கிரம் ஏஞ்சி வேலை செஞ்சாலும் அவங்க எப்படி இருந்தாலும் லேட்டா தான் போறாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. கிளப்பிக்கிட்டே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, நம்ம தலையெழுத்து அப்படின்னு ஆயிப்போச்சு. வேற என்ன பண்ண முடியும்? எப்படியாவது மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணிடணும். மேக்ஸிமம் ஈவினிங் போகாம பாத்துக்கணுங்கிறதுக்காக மார்னிங்கே ஒர்க் அவுட் பண்ணிடலாம் முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகே, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் இடையில பேச மாட்டேன். டிப்ஸ் தனியா தான் கொடுப்பேன். இந்த வீடியோல டிப்ஸும் கொடுத்துருப்பேன். டுடே என்ன இன்டேக் பண்றேங்கிறது ஃபுல்லாவே வரும். அண்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயம், மோட்டிவேஷன் பத்தி ஒரு சின்ன கிளிப் வந்து பேசுவேன். இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். பட் பேசவே முடியல. அகிலாங்கிற சிஸ்டர் கன்னியாகுமரியில இருந்து கால் பண்ணாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் என்கிட்ட பேசிடுவாங்க. அவங்க பேசும்போது எனக்கே ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்மளால வந்து ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல. அவங்க வந்து 12 டைப் ஆஃப் யோகாஸ் ஒர்க் அவுட் பண்ணி 50 கவுண்ட்ல கேட்டாங்க. என்கிட்ட நேத்தி தான் கால் பண்ணாங்க, கேட்டிருந்தாங்க. பட் என்னால இன்னைக்கு கொடுக்க முடியல. இன்னைக்கு தான் கொடுக்கலாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த வீக்ல எப்படியாவது நான் கொடுக்க ட்ரை பண்றேன். சரிங்களா? டைம் 10 மணிக்கு நான் ஒரு வீடியோ தனியா அதுக்காகவே வேணா அப்லோட் பண்றேன். 5 கவுண்ட், 10 கவுண்ட், 25 கவுண்ட், 15 கவுண்ட். ஏன்னா அந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப ஹெவியான ஒர்க் அவுட். அதனால இந்த 4 மெத்தட்ல கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். சரிங்களா? அவங்களுக்காகவே. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு ஒர்க்கிங் உமன். 5:30க்கு வேக்கப் ஆகி 5:30ல இருந்து 6:30 வரையும் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் போவாங்களாம். அதுக்கப்புறம் 1/2 hour வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் டயட்டும் கூடவே இருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்களும் ஸ்ட்ராங்கா இருக்க. நிறைய பேர் கமெண்ட் பண்றது இல்லதான். பட் அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணலைனாலும் ஃபாலோ பண்றாங்க. என் நம்பர் எப்படியோ வந்து இந்த டைப்பர் இதுக்காக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து எடுத்து கால் பண்ணி பேசினாங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நீங்க எல்லாரும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணதான் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கு. நான் தான் உங்களை மோட்டிவேட் பண்றேன்னு சொல்றீங்க. இல்ல, நீங்க எனக்கு என்கரேஜ் பண்ணதான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கு. சரி ஓகே, இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம் வாங்க. ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். மார்னிங் சீக்கிரமா வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்ல ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சியா சீட்ஸ் அண்ட் லெமன் ஜிஞ்சர் வாட்டர், ஹனி வித் லெமன் இதை மாதிரி மாத்தி மாத்தி எடுத்துக்கலாம். நிறைய இருக்கு. சின்னமான் வாட்டரு, ஜீரா வாட்டர், அது மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். சரி ஓகே, இப்போ நான் போயிட்டு என்னோட ரொட்டீன் ஒர்க்கை வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து ஒர்க் அவுட் தான் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் அவுட் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சூரிய நமஸ்காரம் பண்றோம் இல்லையா? அந்த அகிலா சிஸ்டர் பேசும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நேரம் இப்படி கையை தூக்கிட்டு நிற்க முடியாது. இப்படி இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கையெல்லாம் உங்களுக்கு பெயினா இருக்கும்னு நினைக்கிறேன். கை காலெல்லாம் நடுங்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் 10 கவுண்ட் மட்டும் பண்றேன். சரிங்களா? 50 கவுண்ட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகுது இல்லையா? 10 கவுண்ட் மட்டும் பண்றேன். உங்களுக்கு எத்தனை கவுண்ட் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க பண்ணுவீங்க. இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ வார்ம் அப் பண்ணலாம். 1 2 3 4 5. பேக் ரொட்டேட். 1 2 3 4 5. லெஃப்ட் ஹேண்ட் ரொட்டேட். 1 2 3 4 5. பேக் ரொட்டேட். 1 சேஃபே இல்ல போலக்கு இந்த இடத்துல நின்று பண்றதுக்கு. சரி ஓகே, பேக் ரொட்டேட். 1 2 3 4 5. டபுள் ஹேண்ட் ரொட்டேட். 1 2 3 4 5. Back rotate. 1 2
5. Okay. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. Next 1, 2, 3, 4, 5. Okay, இப்போ side bend workout start பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. Relax. Okay, next workout start பண்ணலாம். ஆரக்குட்டி ஸ்கூல் கிளம்பியாச்சா? Okay, எல்லாரும் bye சொல்லிடு. Okay, அழுகாம போறோம். போய்ட்டு வாங்க. Bye bye. பாபா அக்கா ஸ்கூலுக்கு போறா. நீங்க எப்ப? அடுத்த வருஷம் கொண்டு போய் சேர்க்கிறேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33,
34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. Relax. Okay, next workout start பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. குட்டி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது குட்டி. 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. Relax. Next workout start. Next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. Relax.
Next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. Relax. வழக்கம் போல இதுக்கு மேல வர ஒர்க் அவுட் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கும், சீக்கிரமா முடிகிற மாதிரி இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணலாம். கொஞ்சம் மூச்சு ரொம்ப வாங்குதுன்னா நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆயிக்கிங்க. அண்ட் பாருங்களேன், ஒரு 5 ஒர்க் அவுட் பண்ணிருக்கோமா? ஆமா, ஃபர்ஸ்ட் 4, ஆமா 5 ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். அதுக்கு எப்படி ஸ்வெட் ஆகுது பாருங்க, ஃபுல் பாடி எனக்கு ஸ்வெட் ஆகுது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. Relax. Next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. Relax. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். நேத்தி வீடியோலயே சொல்லியிருந்தேன், தொண்டெல்லாம் ரொம்ப வறண்ட மாதிரி இருக்கு அப்படின்னா கொஞ்சமா தண்ணி குடிச்சுக்கிங்கன்னு. அதனால மட்டும் நான் வந்து கவுண்ட் சொல்றதுனால எனக்கு உடனே ஆகுது. ரெண்டாவது தண்ணி நீர்ச்சத்து குறையுது அப்படின்னாலும் அது மாதிரி ஆகும். எனக்கு பயங்கரமா ஸ்வெட் ஆகுது. தண்ணி வேற எடுத்து வைக்க மறந்துட்டேன் இப்போ. அதனால தயவு செய்து தண்ணி பக்கத்துல ஒரு பாட்டில்ல வச்சுக்கிங்க, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட்.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. ரிலாக்ஸ். இந்த ஒர்க் அவுட் பயங்கரமா மூச்சு வாங்கும், அதனால தயவுசெய்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க. Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. Relax. Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. Relax. இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்ணுல எல்லாம் பயங்கரம் வேர்த்து தண்ணி போயிடுச்சு, பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. சரி, ஓகே, அந்த அளவுக்கு பயங்கரமா எனக்கு ஸ்வெட் ஆகுது. வாங்க நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24,
24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. Relax. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மூச்சு பயிற்சி மட்டும் தான் பண்ணணும். நான் வந்து 5 கவுண்ட் தான் பண்றேன். உங்களுக்கு எத்தனை கவுண்ட் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, டுடே ஒர்க் அவுட்டை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போகும்போது சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஒர்க் அவுட் முடிச்ச உடனே போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஸ்ட்ரைட்டா பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுக்கணும். டைம் ஆயிடுச்சு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஹேர்லேருந்து பேக் சைடு ஃபுல்லாவே ஸ்வெட் ஆயிருக்கு பயங்கரமா. எனக்கு உடனே இமிடியேட்டா நான் ஃப்ரெஷ் அப் ஆகணும். இது மாதிரி ஸ்வெட் ஆகுது, நிறைய ஸ்வெட் ஆகும். இது வந்து சம்மர் சீசன் வந்துருச்சு. சம்மர் இன்னும் சித்திரையே பிறக்கல. அதுக்காட்டி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வெயில் இருக்குது. அதனால பயங்கரமா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்வெட்டிங் இருக்கும். எனக்கு தலைகளும் பயங்கரமா ஸ்வெட் ஆகுது. ஹேர் எல்லாமே ஃபுல்லா நனைஞ்சிருச்சு, அந்த அளவுக்கு இருக்கு. நான் போனோடனே ஹேர் வாஷ் தான் பண்ணி ஆகணும். ஒருவேளை எனக்கு ஷார்ட் ஹேர் இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு ஸ்வெட் ஆகுதா இல்ல லாங் ஹேர் இருந்தாலும் ஸ்வெட் ஆகுமான்னு தெரியல. நான் வந்து ஷார்ட் ஹேர்ல தான் வந்து அதிகமா ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். லாங் ஹேர்ல அதிகமா ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. பண்ணியிருக்கேன் 6வது நாளுக்கு கன்சீவ் ஆகுற டைம்ல ஒரு 1 மந்த் பண்ணேன், ஞாபகம் இல்லை. பட் ஹேர் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா 2 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கு. ஆமா, நீங்க உங்களுக்கு லாங் ஹேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்வெட் ஆகுதா, ஹேர் ஃபுல்லா ஸ்வெட் ஆகுதாங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, சரிங்களா? ஒருவேளை சம்டைம்ஸ் எனக்கு ஷார்ட் ஹேருங்கிறனால ஸ்வெட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்குலாம் பயங்கரமா ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா நான் டெய்லியுமே ஹேர் வாஷ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில நாட்கள்ல அந்த அளவுக்கு ஹேர் எல்லாம் ஸ்வெட் இருக்காது. அன்னைக்கு மட்டும் தொடர்ச்சியா நம்மள ஹேர் வாஷ் பண்ண முடியாது இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். சம்டைம்ஸ் எனக்கு வந்து கோல்டு கூட வரும். அதுவும் இப்ப சம்மர் சீசன்னா நான் அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுவேன். எனக்கு சும்மாவே ஹேர் வாஷ் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பதான் நல்லா ஃபுல்லா ஃப்ரெஷ் ஆகுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இப்போ வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஆரஞ்சு அண்ட் 1 மாதுளப்பழம் எடுத்திருக்கேன், சரிங்களா? எப்போதுமே நம்ம டயட் இருக்கும்போது நம்மளோட டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேளை இல்லை 2 வேளையாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து இருக்கணும், சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃப்ரூட்ஸ் டயட்லாம் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு அந்த 90 kg இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து நான் ஃப்ரூட்ஸ் டயட்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். GM டயட் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன், நிறையா பண்ணியிருக்கேன். அதனால நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட் கிடைக்கும். பெருசாக ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் வந்து ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் வேணும் கிடைக்கும். வேணால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், GM டயட் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதே இல்லை, பட் வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஒர்க் அவுட் பண்ணால் அதிகமான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் என்றால் நீங்கள் சொன்னீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வேணால் GM டயட் வந்து ஒரு 1 வீக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டுடே டிப்ஸ் வந்து பார்க்கலாம். டுடே டிப்ஸ்க்கு எடுத்துருக்க டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் தான். ஏன்னா நான் இன்றைக்கி மாதுளம்பழம் தான் சாப்பிட்றேங்கிறனால அதே டாப்பிக்காக வந்து எடுத்துட்டேன். இந்த மாதுளம்பழம் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லி முடிச்சிருவேன், சரிங்களா? ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் ஆகிடும் டிப்ஸு. சரி, ஓகே. இந்த மாதுளம்பழம் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இதில் மேஜராக, சரிங்களா? அதனால் தயவுசெய்து நார்மலான காமனான பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து இதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. டெய்லி 1 மாதுளம்பழமாவது சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா
வீக்லி 3 டேஸ் மட்டுமாவது எடுத்துக்குங்க. என்னை பொறுத்தவரை எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து சாலட் மாதிரி ட்ரை பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் இந்த 11 மணிக்கு கிரேவிங்ஸ் வர டைமில் உங்களுக்குலாம் கிரேவிங்ஸ் வருதுங்க இல்லையா, சாப்பிடணும் போல் தோணுதுங்க இல்லையா, அப்போல்லாம் எப்படியா இருந்தாலும் ஒரு டேக்குள்ளே எத்தனையோ முறை வரும் சிலருக்கு, சரிங்களா. சிலருக்கு எந்த நேரமும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போலாம் தயவு செய்து இது மாதிரியான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும் போது உங்களோட கிரேவிங்ஸும் கண்ட்ரோல் ஆகும், பசியும் கண்ட்ரோல் ஆகும். அதனால் உங்களோட டயட்டில் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிங்க. மாதுளம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னா, ரிச் ஃபைபர் இருக்குங்க, மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணுதுங்க, அண்ட் வந்து லோ கொலஸ்ட்ரால், லோ கேலரிஸு, நிறைய விட்டமின் மினரல்ஸ் அதில் இருக்குது. நம்மளோட ஸ்கின் கேருக்கு, ஹேர் கேருக்கு, வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா ஆராதனை வயிற்றில் இருக்கும்போது நான் ஈவினிங் டைமில் பெரிய ஒரு மாதுளப்பழம் எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு ஆராதனை வயிற்றில் இருக்கும்போது பிளட் லெவல் வந்து ரொம்ப கம்மியாச்சு. அதனால டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லிட்டாங்க. இன்ஜெக்ஷனும் போட்டோம், 3 சிட்டிங் வரையும் போட்டோம். பட் வந்து பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பிளேட்லேயே வந்து பெரிய மாதுளப்பழத்தை தொளிச்சு வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு மாதுளப்பழம் ஈவினிங் போல் வந்து நல்லா மென்று சாப்பிடுவேன். டெலிவரி வரையுமே சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்லாவே பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. எனக்கு வந்து பிளட்டு வந்து 3 பிரசவத்துக்குமே பிளட் வந்து ஒரு நாள் கூட ஏற்றுனதில்லை. ஆராதனாவுக்கு மட்டும் இன்ஜெக்ஷன் தான் போட்டாங்க. ஆனால் அது வந்து பிளட் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. யுவதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கிற டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ட்வின்ஸுங்கிறனால பிளட்டெல்லாம் வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஆல்ரெடி 12 பாயிண்ட் இருந்துச்சு. நான் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே நல்லா வந்து போமோகிரானட்டு, பீட்ரூட்டு, நிறைய அயன் ரிச் ஆனது, ஃபோலிக் ஆசிட் ரிச் ஆன ஃபுட்டாகவே சாப்பிட்ருந்தனால 12 பாயிண்ட் அப்படியே மெயின்டைனில் இருந்துச்சு. செர்விக்கல் ஸ்டிச்சிங் பண்ணும்போது 1 பாயிண்ட் வந்து குறைஞ்சிது. அதுக்கப்புறம் 1 பாயிண்ட் குறைஞ்சிருச்சுன்னு டாக்டர் சொன்ன உடனே நான் திருப்பியும் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்லாம் கண்டினியூ பண்ணேன். திருப்பி டெலிவரி ஆகிற வரையும் 12 பாயிண்ட் அப்படியே மெயின்டைன்லேயே வந்து எனக்கு இருந்துச்சு. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து டயட் இருக்கும்போது நம்மளை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கிறது இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். அதனால் தயவு செய்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்மளோட டயட்டில் எப்போதுமே வச்சுக்கிங்க, சரிங்களா. ஒயிட் ரைஸு, இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிட்டாலுமே ஒரு பார்ட்டாக, ஒரு போர்ஷனாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸையும் வச்சுக்கிங்க. சரி, ஓகே, வாங்க அடுத்து என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock போல் ஏபிசி ஜூஸ் தான் எடுத்துக்கிறேன். இந்த ஏபிசி ஜூஸில் என்ன இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேங்கிறது நேற்று வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அப்படி என்னங்க சொல்லியிருக்க போகிறீங்க, பீட்ரூட், கேரட், ஆப்பிள் இதுதானே? இல்லை, எக்ஸ்ட்ராவாக ஒரு சில விஷயங்கள்லாம் ஆல்டர்னேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தயவு செய்து அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ரொம்ப செம டேஸ்ட்டு. நார்மலாக ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட்டு இதை போட்டு குடிக்கும் போது எனக்கு பயங்கரமாக திகட்டும், சம்டைம்ஸ் வாமிட்லாம் வர மாதிரி இருக்கும். பட் இதில் இப்போ ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குது. எனக்கு நல்லா இருக்குது. அன்றைக்கி அந்த டேவே வந்து ஃபீல் வந்து நல்லா இருக்குது. ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. பசிக்கிறதும் இல்லை. முக்கியமாக கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் கிளியர் ஆகிருக்கு, சரிங்களா. எனக்குமே அப்பப்போ கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இருக்கும். இப்போது அந்த அளவுக்கு இல்லை. சம்டைம்ஸ் சம் பீப்புளுக்கு வந்து இந்த டயட் இருக்கிறதுனாலே கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளமும் வரும். அதில் ஒரு கேட்டகரியில் நானுமே. அதனால் இது எடுத்துக்கும் போது அந்த கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ப்ரிப்பேர் பண்ணும்போது வீடியோ ஆட் பண்ணுறேன். எல்லாம் சொல்கிறீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்ல மாட்டீங்களேன்னு கேட்கலாம். ஏன் அப்படின்னா, நான் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் மிக்சியில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஓரமாக வச்சுருவேன். அந்த டைமுக்கு நான் எடுத்து குடிச்சிருவேன். அதனால தான் நான் கண்டிப்பாக டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது இதெல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு நாள் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா. சரி, ஓகே, நான் போயிட்டு ஜூஸ் குடிக்கிறேன், டைம் ஆச்சு. அடுத்து லன்ச் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய லன்ச் வந்து பார்த்திங்கன்னா 1 பவுல் லெமன் ரைஸ் ப்ளஸ் குட்டி பவுலில் பொட்டேட்டோ பொரியல் எடுத்திருக்கேன். அப்பப்போ தண்ணி மட்டும் நல்லா வந்து குடிச்சிக்கிட்டேன். தண்ணி குடிக்கிற கிளிப்லாம் ஆட் பண்ணணுன்னு எனக்கு ஆசை தான். பட் அந்த கிளிப்லாம் ஆட் பண்ணால் வீடியோ ரொம்ப பெருசாகிடும். அப்புறம் நீங்கள் கோவப்படுவீங்கன்னு தான் ஆட் பண்ணல. அதான் ரீசனான்னு கேட்டால் இன்னொன்றும் இருக்குது. நான் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே தண்ணிலாம் குடிப்பேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே சமைச்சிக்கிட்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால தான் வந்து அதெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, சரிங்களா. சாரி. அண்ட் தண்ணி வந்து நல்லா குடிங்க, சரிங்களா. இப்போ வெயில் காலம், அதனால் தண்ணி வந்து நல்லா நீங்கள் குடிக்கணும். ஏன்னா கூடவே டயட் வேறு இருக்கிறீங்க, ஒர்க் அவுட் வேறு பண்ணுறீங்க. அதனால் தயவு செய்து தண்ணி மட்டும் நல்லா குடிங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஆராதனா ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொஞ்சம் நொறுக்கல் சாப்பிட்டுட்டு இருந்தா, அவள் கூட விளாண்டுக்கிட்டே லைட்டாக நான் வந்து சாப்பிட்டேன். அண்டு டின்னருக்குன்னு தான் சொதப்பல். டின்னர் இடத்துல தான் பெரிய சொதப்பலே நடந்துச்சு. என்னென்னா, ஈவினிங் வந்து பிள்ளைகளுக்கு பால் காய்ச்சலான்னு போனேன்.
பால் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸில் திரும்பி பார்த்தேன். எப்போதும் சிம்மில் தான் வச்சுருப்பேன். பட் சிம்மில் வச்சிருந்தாலே அடுப்பு எனக்கு கொஞ்சம் நல்லா வந்து எரியும். திடீர்னு பார்த்தா பக்குன்னு அடிச்சுது. என்னடா இப்படி இருக்கேன்னு பார்த்தா சிலிண்டர் வந்து காலியாகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, எக்ஸ்ட்ரா ஸ்பேர் சிலிண்டரும் காலியாக தான் இருந்துச்சு. எப்போதும் புக் பண்ணி வச்சுருவேன், இந்த டைம் மறந்துட்டேன். சரி ஓகே, வெளியில் ரெடி பண்ணலான்னு ட்ரை பண்ணால் கிடைக்கல. சரி ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் நாங்கள் வீட்டில். சரி பரவாயில்லன்னு விட்டுட்டேன். வீட்டில் வெளியிலேருந்து இட்லி மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது அவசரத்தில் பசியில் சாப்பிட்டுட்டேன், ஃபோட்டோ எடுக்க முடியல, சாரி. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டுடே இன்டேக் எல்லாமே பார்த்தாச்சு. ஜஸ்ட் ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஸ்டோரி மட்டும் பார்க்கலாம் வாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார். அவர் பண்ண பிஸ்னஸ் எல்லாமே லாஸ் ஆகிடுது. அதை நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அப்போ அவரை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே அவரை கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு ஒரு வழியாக போயிட்டுருக்கும்போது ரொம்ப சோர்வடைஞ்சிடுறாரு. சரி இங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ அவர் கண் எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பை தொட்டி இருக்குது. அந்த குப்பை தொட்டியில் நிறைய பொருட்கள் வந்து வேஸ்ட்டாக கிடக்குது. நிறைய பேர் பயன்படுத்தின பொருட்கள், பயன்படுத்தாத பொருட்கள் நிறையா கிடக்குது. அதை பார்த்துக்கிட்டு நாமளுமே வந்து இதுகளோட கலந்த ஒரு கலவையாக இதுக்கிட்ட நம்ம கிடக்கிறோமே அப்படின்னு நினச்சி அவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயதானவர் அந்த குப்பை தொட்டி அருகே வந்து வராரு. அப்போ அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை இருக்குது. அவர் வந்து எதையோ தேடுற மாதிரி இருக்குது. என்னன்னு இவர் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே பழைய பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அவர் போயிடறாரு. சரின்ட்டு இவர் அமைதியாக இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வராரு. அவர் கையிலையும் ஒரு பை இருக்குது. பார்த்தா அவர் வந்து இங்கே பாட்டில்ஸ்லாம் கிடக்கும் இல்லையா, அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடறாரு. அப்புறம் இன்னொருத்தர் கொஞ்ச நேரம் கழித்து வராரு. இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் கிடக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் ஒன்று வருது. அந்த நாய் வந்து இந்த இலையில இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு அதை பசியை தீர்த்துக்கிட்டு அப்புறம் போயிடுது. அப்புறம் அவர் கொஞ்ச நேரம் சென்று பார்க்குறாரு. ஒரு மாடு ஒன்று வருது. அந்த மாடு அங்கே கிடக்கிற இலைய தலையெல்லாம் சாப்பிட்டு அதை பசியை தீர்த்துக்கிட்டு அதுவும் போயிடுது. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது. இந்த ஒரு குப்பை தொட்டியில் இவ்வளோ பொருட்கள் வேஸ்ட்டாக கிடக்குது. எல்லாரும் பயன்படுத்தினது பயன்படுத்தாததும் கிடக்குது. இந்த குப்பை தொட்டியை வச்சு ஒரு 4 ஜீவன்கள் இன்னைக்கு பிழைச்சிருக்கு அப்படின்னா இந்த பறந்து விரிந்த உலகத்தில் எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் வாழலாம். நாம் வந்து இன்றைக்கி இப்படி வந்து நம்மளால் முடியாது, நம்ம தோற்று போயிட்டோன்னு சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறது தப்பு. நம்மளால் முடியும், நெவர் கிவ் அப்னு சொல்லிட்டு நம்மளோட அடுத்த கட்ட வாழ்க்கையை தொடங்கணும். வாழ்வாதாரமே இல்லாத ஒரு 4 பேருக்கு இந்த ஒரு குப்பை தொட்டி வாழ்க்கை கொடுத்துருக்குன்னா இந்த பறந்து விரிந்த ஒரு உலகத்தில் ஒரே ஒரு மூலையில கூடவா நமக்கு வாழ்க்கை கிடைச்சிடாது அப்படின்னு நினச்சி அவரோட பழைய பிஸ்னஸை திருப்பியும் தொடங்கினார். இப்போ அவரோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காரு. அதே மாதிரி நீங்களும் யார் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் சோர்வடையாமல் ஒரு நிமிஷம் நிறுத்தி நிதானமாக யோசித்து உங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு கட்டத்துலையும் முடிவெடுங்க. உங்களோட லைஃப்பையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. பை பை, டேக் கேர். நாளைக்கு இன்னொரு தகவலுடன் உங்களே சந்திக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, பை பை, டேக் கேர்.